நேத்து டெல்லியில ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்ஸ், பேனர்ஸ் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஒட்டியிருக்கிறாங்க ம். அப்படின்னு நெறைய பேர் சொன்னாலும், அதுல வந்து பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல ராகுலை விமர்சிச்சு பேசிய விஷயங்கள் வந்து பிரதானப்படுத்தப்பட்டிருக்குது. திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு எப்பவுமே ரொம்ப ஓப்பனா, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்குன்னு நாம பார்த்திருக்கோம். பல்வேறு விஷயங்கள்ல தலைமை எதாவது கருத்து சொல்ல முடியலன்னா கூட, அதிகாரப்பூர்வ அறிக்கையோ, இல்ல யாராவது அதிகாரப்பூர்வ ம். பேச்சாளர் மூலமாவோ அவங்க ஸ்டாண்ட வந்து அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி இரவோடு இரவாக இந்த மாரி பேனர்ஸ் ஒட்டுற அந்த ஸ்டைல் வந்து யாருடைய ஸ்டைல்ன்னு நெனைக்கிறீங்க? எதற்காக செய்யப்பட்டதுன்னு? அது பிஜேபியினுடைய வேலை தான். வேற யாரும் ஏங்க இது ரவுண்ட் அபவுட்லலாம் வைக்க முடியாதுங்க. போலீஸ் கண்காணிப்பு அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து ராத்திரி நைட்ல வந்து அந்த அளவுக்கு ரோந்து இருக்கிற இடத்துல வந்து இவ்ளோ போஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேயுமே வர முடியாது. பேனர்லாம் வச்சு ரவுண்ட் அபவுட்லலாம் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஹோர்டிங் போட்டிருக்காங்க. இது இவ்ளோ நடக்கணும் என்றால் இது ஆர்கனைஸ்டா தான் நடக்க முடியும். அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்னைக்கு பிஜேபி தானங்க அங்க ரூலிங்ல இருக்கு. பிஜேபி பண்ணலாம் இல்லன்னா ஆப் பண்ணலாம். இந்த 2 கட்சிகள் தான் பண்ண முடியும். வேற யாருமே பண்ண முடியாது.